ரொம்ப நாளாக இந்த மூட்டு வலி, ஜாயின்ட்ஸ் பெயின் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த பிரண்டை துவையலை ரெகுலராக சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எங்கள் மம்மி தான் வந்து க்ளீன் பண்ணி இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறது பார்க்குறேன். அந்த ஜாயிண்ட்டில் வந்து கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நார் வந்து எடுத்துடணும். இது வந்து முத்துனதாக இருந்தால் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். பிஞ்சாக இருந்தால் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாமா. பட் முத்துனது வந்து இந்த மாதிரி அந்த எல்லா ஜாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து தூக்கி போட்டுடணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக நல்லா வதக்கிக்கணும். வதக்கின உடனே அது வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து ஒரு கைப்பிடி அளவு உளுந்தம்பருப்பு போட்டு அதுவும் வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலே வந்து 20லேருந்து 25 வந்து காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் அப்புறமா வந்து ஒரு 80 கிராம் அளவு பூண்டு வந்து உரிச்ச பூண்டு வந்து போட்டுட்டு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது வந்து போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் புளியும் வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டில் புளி வந்து ஒரு 80 கிராம் புளி இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிரண்டையும் இதுலேயே போட்டு லாஸ்ட்டாக 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அது வந்து ஆறின பிறகு ஜாரில் போட்டு நல்லா ஃபுல் நைஸாக இல்லாமல் லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக அரைச்சி வச்ச அந்த பிரண்டை துவையலை வந்து லாஸ்ட்டில் வந்து அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் போட்டுட்டு அதிலே கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதையும் அதிலே வந்து கொரப்பாக அரைச்சி வச்ச அந்த பிரண்டை துவையலை இதிலே போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலியே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.